அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்களோட இந்த வீடியோவில் ரிஷ் ஆயிலை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நாங்கள் ஹேருக்கு மொரிங்கா சப்ளிமெண்ட்டுன்ற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் ரிஷ் ஆயிலை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்குது. என்னென்னு சொன்னால் கனோடர்மா காளானும் கோரைக்கிழங்கும் தேங்காய் எண்ணெயும், இது 3 சேர்ந்து தான் ரிஷ் ஆயில் வந்து செய்யப்படுது. அப்போ இந்த ரிஷ் ஆயில் வந்து எதுக்கு நல்லம்னு சொன்னால், இந்த பொடுகு பிரச்சனை இருக்கிற ஹேர் ஃபால் ப்ராப்ளம், முடி நுனி வெடிப்பு, வேறு உலர் தலையோடு, காலம் முந்தைய வெள்ளை முடி, அடர்த்தியான பளபளப்பான கூந்தல் பெறதுக்கு, முடி கருமையாகிறதுக்கு, ஒற்றை தலைவலிக்கிறாக்கள், தலையிலேருந்து சளி பிரச்சனை. அடுத்தது இது ஒரு மேக்கப் ரிமூவராகவும் பயன்படுது. நாட்பட்ட காயங்கள், அடுத்து வேர்க்கூறு இதுகளுக்கு யூஸ் ஆகும். வேறு உதடு வெடிப்பு, உதடு கருமையாக இந்த கருமை இல்லாமக்கிறதுக்கு, கால் கை வலி, அடுத்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வயிற்று வலி, பாதம் வெடிப்பு, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ரிஷ் ஆயில் நல்லது. இந்த ரிஷ் ஆயில் வந்து அதோட தேமலுக்கும் முக்கியமாக உதவுது. எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். இதில் 3 இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் தானே. அதில் கனோடர்மா காளான் வந்து இது வந்து மூலிகைகளின் அரசன் ஆகும். கனோடர்மா காளான் இது எப்படி தேமலுக்கு உதவுதுன்னு சொன்னால், பூஞ்சை எதிர்ப்பு. தேமல்னு சொன்னால் ஒரு வகை பூஞ்சை தொற்று தானே. அப்போ இந்த கனோடர்மாவில் வந்து சில மருத்துவ குணங்கள் இருக்கு. அது என்ன செய்யும்னா, அந்த பூஞ்சை வளர்ச்சியை தடுக்கும். அப்புறம் தோலை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும். இதுதான் கனோடர்மா காளான்ட வேலை. தோலை புதுப்பிக்கும். இது வந்து கனோடர்மா காளான் வந்து ரிஷ் ஆயிலில் இருக்கிற ஒரு கூறு. அடுத்த கூறு வந்து கோரைக்கிழங்கு. இது எப்படி தேமலுக்கு உதவுதுன்னு சொன்னால், தேமலாலே அந்த வெள்ளைக்கல்லில் ஏற்படும் தானே, அப்படி கரும்புள்ளியில் ஏற்படும் தானே, அது எல்லாத்தையும் சரி செஞ்சு எங்களோட தோட இயற்கையான நிறத்துக்கே மீட்டெடுக்க உதவுமாம். அடுத்து வந்து அரிப்பு கட்டுப்பாடு. இப்போ தேமல் ஏற்பட்ட இடங்களில் அரிப்பு ஏற்படும் தானே, எரிச்சல், அப்போ அதெல்லாம் உடனடியாக இல்லாமல் ஆகும். ரிஷ் ஆயிலில் 3வது இன்க்ரீடியன்ட் தான் கோகனட் ஆயில். இது எப்படி தேமலுக்கு உதவுதுன்னு சொன்னால், தேங்காய் எண்ணெயில் வந்து லோரிக் அமிலம்னு சொல்கிற ஒரு இது இருக்குது. இது என்ன செய்யும்டா, இயற்கையாக நேச்சுரலாகவே பூஞ்சை காளான் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கு. ஸோ இது தேமல் வந்து பரவாமல் தடுக்கும். அதோட இந்த கோகனட் ஆயில் வந்து ஈரப்பதத்தை பேணும். எப்படின்னா, தோலை வந்து வறட்சி அடைய விடாமல் மென்மையாக வச்சிருக்கிறதால அந்த கிருமிகள் வந்து தோலை ஊடுருவதை தடுக்கும். இது வந்து ரிஷ் ஆயில் வந்து எப்படி தேமலுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது இந்த ரிஷ் ஆயில் எப்படி காயமாறுறதுக்கு உதவுதுன்னு பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால், இப்போ நான் கோகனட் ஆயிலில் வந்து லோரிக் அமிலம் இருக்கு. அப்படி இருக்கிறதால சில பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கும். அதோட காயத்தில் மேற்பரப்பை ஈரப்பதமாக வச்சிருக்கிறதுக்கு உதவும். அடுத்து வந்து இந்த கோரைக்கிழங்கு இருக்குது. இந்த கோரைக்கிழங்கு வந்து அலர்ச்சியை குறைக்கும் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து குறிப்பிடப்படுது. அதோட இந்த காயங்கள் ஏற்பட்ட சிவப்பாக இருக்கும் தானே, அந்த சிவப்பை வந்து குறைக்க உதவும். அடுத்து கனோடர்மா காளான் வந்து எப்படி காயமாறதுக்கு உதவுதுண்டா, இப்போ இது வந்து இயற்கையாகவே குணமடைகிற செயல்முறையை ஊக்குவிக்கும். இது அலர்ச்சி ஏற்படும், அது குறைக்கும். அதோட நோய் எதிர்ப்பு அமைப்பாற்றை வந்து கூட்டும். இதுகள் தான் குயிக்காக காயம் ஒன்று ஏற்பட்டால் அது ஆறுறதுக்கு இப்படி தான் உதவுது. அடுத்து இது எப்படி முடிக்கு நன்மை அளிக்கும், முடி உதிர்தலை குறைக்கும், பொடுகு அரிப்புகளை குறைக்கும், முடி வந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும், வெள்ளை முடிந்து அதை இல்லாமாக்கும், முடியை கருமையாகவும் மென்மையாகவும் மாற்றும். சருமத்திற்கு எப்படி உதவுதுன்னு சொன்னால், வறட்சி, அரிப்பு, எரிச்சலை குறைக்கும். அதோட சருமத்தை வந்து ஈரப்பதமாக வைத்துக் கொள்றதுக்கு உதவும். இதை மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ரிஷ் ஆயிலில் எங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை வாங்கிட்டேன்னு சொன்னால், இதை நாங்கள் எடுத்துட்டேன்னு சொன்னால், இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இருக்குதானே. எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ தேமல் பிரச்சனை இருக்குது தானே, தேமல் பிரச்சனைக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டுக்கு அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை வந்து சுத்தமான நீரால் கழுவணும். கழுவின பிறகு திருப்ப தூய ஒரு பொட துண்டாலேயோ எதாலேயோ சரி ஈரம் இல்லாமல் துடைக்கவும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ரிஷ் ஆயிலை நன்றாக குளிக்கணும். நன்றாக குலுக்கி அந்த தேமல் உள்ள இடங்களில் வந்து மென்மையாக தடவணும். இதே மாதிரி டெய்லி நாங்கள் நைட்டுக்கு தூங்குறதுக்கு அப்படி இல்லாட்டி குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு இது நாங்கள் தடவி வரணும். அப்போ எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். அடுத்து வந்து ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன் இந்த ரிஷ் ஆயிலை, தேவையான அளவு ஆயில் எடுக்கணும். அதை என்ன செய்யணும், உச்சந்தலையில் நல்லா மசாஜ் செய்யணும். அடுத்து ஹேர் ஃபுல்லாக தடவணும். குறைஞ்சது 1 ஹவர் எங்களோட தலையை ஊற வச்சு, அதாவது ரிஷ் ஆயில் போட்டு ஊற வச்சு 1 ஹவர் கழிச்சு குளிக்கணும். இதை நாங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும்டா, எங்களோட ஹேருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களாலேயே இதை அனுபவிக்க முடியுமா இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ ரிஷ் ஆயில் பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிக்கிறோம். இப்போ உங்களுக்கும் இந்த ரிஷ் ஆயில் பற்றி எப்படின்னு விளங்கி இருக்கும். உங்களுக்கும் இந்த ரிஷ் ஆயில் வேணும்னா நான் இந்த போட்டிக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற வீடியோவில் சந்திப்போம்.